உண்மையாக நடத்தினாரா? அவங்கள நடத்தினாரா? ஒரு நாளாவது சல்லுன்னு விழுந்தாரா? நம்ம கூட அவங்க கூட மனுஷன் இருப்பானா அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டியே அப்படிதான். என்ன தப்பு பண்ணிட்டு போய் ஆண்டவரேன்னு அழுதா முதல்ல தட்டி கொடுத்து முதல்ல சொல்லுவாரு, அழாது. நல்ல கையை தட்டுங்க. அல்லேலூயா. அழாது. வேதம் சொல்லுது, இன்னும் ஒரு படி போய் நம்ம கன்னத்தில் கையை வச்சு கண்ணீரெல்லாம் துடைப்பாராம். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அது முதல்ல கண்ணீரா, வெங்காய கண்ணீரா? கண்ணீரில் நிறைய கண்ணீர் இருக்கு. ஆனந்த கண்ணீரா? அழாது. உலகமே அவரை என்னத்தை தப்பு பண்ணிட்டு அப்பான்னு போன வேதம் சொல்லுது, தகப்பன் மனதுருகி கட்டி பிடித்து கன்னங்களில் முத்தம் கொடுத்து காணப்படாமற் போனான், காணப்பட்டான், மரித்தான், திரும்பவும் உயர்த்தான். இதுதான் அப்பாட்ட உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. மன்னிக்க தயை பெருத்து இருக்கிறார். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. பெந்தேகோஸ் விசுவாசிகள் தொந்தி பெருத்து இருக்கிறார்கள். ஆனால் தேவன் மன்னிக்க எப்படி இருக்கிறாரா? தயை பெருத்து இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, பெருத்த தேவன். சொல்லுங்க, பெருத்த தேவன், மன்னிக்க தயை பெருத்த தேவன். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம இருதயத்தை விசாலாக வைக்க. நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்களை சொல்லுவான். ரைட்டு, இந்த தப்பு பண்ணியிருக்கேன்னா இதானே, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். கர்த்தரும் மன்னிச்சிட்டாரு, நானும் என்ன செஞ்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். தகப்பன் அப்படின்னா யாருன்னா மன்னிக்கிறவன். இன்னொரு வகையில் சொல்ல போனால், பெரிய தவற விட்றா அப்படின்னு சொல்கிறவர். கரங்களை தர. அல்லேலூயா. காரணம், அன்பு சகலத்தை என்ன செய்யுமா? சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். அன்பு இல்லைன்னு எங்கெல்லாம் சின்ன காரியம், ஒரு வார்த்தைய வேதத்தில் அப்போஸ்தலர்ல ஒருத்தர் இருக்கான், ஒரு வார்த்தை நிமித்தம், அந்த அவன் பேர் என்ன போர், ஏதோ ஒரு நல்ல கேலை வரும், ஒரு வார்த்தை நிமித்தம் பவுலை குற்றம் பிடிச்சான். அன்பு இல்லைன்னா சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம பெருசாக ஆக்கும். ஆனால் அன்பு சகலத்தையும் என்ன செய்யுமா? தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அல்லேலூயா. நம்ம தேவன் இதுவரை நடத்தின ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கு. எல்லாரும் அந்த கரங்களை உயர்த்தி இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வே. யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் சந்திப்பீ. சபையார் சேர்ந்து சத்தத்தோடு பாருங்க. யெகோவாயீரே, இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வே. சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வே.
சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லலாமா? கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கரங்களை உயர்த்தி, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே, பார்த்து கொள்வீ. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவை வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தை நீரூற்றை காண்பித்தீ. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காண்பித்தீ. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, போதுமானவர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவாயீரே, பார்த்து கொள்வீ. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், இதுவரைக்கும் உங்களை நடத்தினாரு, இனிமேலும் நடத்துவார். புரியுதா உங்களுக்கு? நான் சின்ன வயசுல பெரிய கேள்வி, எப்போ ரொம்ப 10-15 வயசுல மோசையை லீடராக அழைச்சிட்டாரு. மோசைக்கு ஒரு 4-5 அற்புதம், நிறைய அற்புதம். சாப்பாடு மேலே இருந்து விழுது 3 நேரம், செங்கடலை பிளக்கிறாரு, 10 வாதைகள், கண்மலையிலிருந்து தண்ணீர், இதெல்லாம் மோசைக்கு நடக்கு. இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டேன். இப்போ சிலவங்க பேசுறது சொன்னால் நான் என்ன நினச்சேனோ அதெல்லாம் அவர் பாஸ்டர் சொல்லிட்டார் அப்படிமா. அதனால் நான் பேசுறதுக்கு ஒன்றுமே. மோசே மூலமாக நிறைய அற்புதம் நடந்துட்டு இந்த யோசுவா இப்போ தலைவன் ஆக்கிட்டேன். எனக்கு என்னடா இவன் டம்மி பீஸ் மாரி இருக்கிறானோ அப்படின்னு சின்ன வயசில் பைபிள் வாசிக்கும் போது ஒரு கேள்வி பக்கத்தில் சொல்லுவேன், யோசுவாவுக்கு இன்னும் அற்புதம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், மோசையை அழைத்தவர் அவன் மூலமாக பலத்த செய்கைகளை காரியங்களை செஞ்சுருக்காரு. அடுத்தாப்புல யோசுவாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் ஒரு பெரிய கேள்வி. முதல்ல பிறகு பார்த்தா யோசுவாவை பார்த்தா மோசே சாதிக்காததை ஒன்று செஞ்சுருக்கான். அப்படின்னா மோசே சுத்த தான் விட்டான், இவன் சுதந்திரிக்கவே வச்சான். நல்ல கரங்களை தட்டுங்களேன்.
ஐயா அவர் நேற்றும், எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர், அன்சேஞ்சிங் காட். அவர் நேற்றும் இன்றும், எல்லாம் சொல்லுங்க, என்றும். கையை எப்படி வச்சு சொல்லுங்க, கன்னத்தில் கையை வைக்க. கப்பலே வந்தாலும் கன்னத்தில் என்ன செய்யணும், எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க, என்றும். சதமாக சொல்லுங்க, என்றும். அவர் மாறாத. மோசேக்கு அற்புதம் செஞ்சார். இங்கே பார்த்தா யோர்தான் கரை புரண்டு ஓடுது. இந்த ஒரு வீடியோவில் நேத்தோ முந்தானாவில் பார்த்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கடல் வழியாக தான் நடந்து போனாங்க. அங்கே பார்த்தா அந்த மண் திட்டுலாம் அப்படியே காமிக்கிறாங்க. 2 கடல் தண்ணியும் வந்து அப்படி மோதுது. எவ்வளோ ரிஸ்க்கு. கடலுக்குள்ளே நான் குளிச்சுக்கிட்டுலாம் இருப்பேன். சகோதரியே சும்மா உள்ளே வா அப்படின்னா போதும். அவ்வளோ ஈஸியாக நம்பி வந்துடுவாங்களா? ஆமாம், உன்னைய நம்பி வந்ததே வேஸ்ட்டு, இதில் வர இதை வேற நம்பி வர சொல்கிறேன். யோசுவாவை ஆண்டவர் அழைத்தார். அங்கே பார்த்தா யோர்தான் கரை புரண்டு ஓடுது. அதை 2ஆ பிளக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, எரிகோ மதில்ங்கிறது 200 அடி உயரம், கிட்டத்தட்ட 100 அடி அகலம் அப்படிங்கிறாங்க. 100 அடி அகலம்னா இப்போ அந்த சர்வேர் காலனி ரோடு 120 அடி ரோடு, அவ்வளோ அகலம். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, 7 நாள் 7 முறை சுற்றி வரணும். 7ஆவது நாள் எத்தனை முறை? 7 முறை. இப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் பக்கத்தில் சொல்லுவோம். உங்களுக்கும் பக்கத்தில் உங்களுக்கும் முற்பிதாக்களுக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் மீதியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு மாரி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் எல்லாத்தையும் ஆமாம் வலிச்சுட்டு போயிட்டான். எல்லாம் முடிஞ்சு. சிலவங்க நம்ம சாப்பாடு இங்கே போடும், சிலவங்களை கூப்பிட்டுப்பாங்க. சாப்பாடு போட்டு முடித்து எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு, ஐயா சாப்பிட கூப்பிட்டேங்களே வாரேன் அப்படின்னு ஒரு 4 பேர் வருவாங்க. நம்ம சர்ச்சை இந்த கிறிஸ்மஸுக்குள்ள இருந்து நான் சொன்னேன், ஐயா 9:30 வாயான்னு சொன்னேன். நீ 10 மணிக்கு வந்துட்டு. வந்ததே என்கிட்ட திட்டுவாங்க தான். சாப்பாடு இல்லை. இப்போ எனக்கு என்ன வேணும்? ஆட்டு மண்டை வேணும். ரெடிமேடு ஆட்டு மண்டை வாங்கி கொடு. அதுதான் சரி, இதான் 500 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே போவான். நான் என்ன சொல்ல வரேன், ஈசாக்கிட்ட போகிறாங்க, எல்லாம் காலி. ஆனால் இயேசுகிட்ட வந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பாத்திரத்தில் என்ன குறையவும் இல்லையா, மாவு செலவழிந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமுத சுரபி பக்கத்தில் சொல்லுங்களேன். அக்ஷய பாத்திரம், அமுத சுரபி, ஜீவ தண்ணீர் உம்மிடத்தில் உண்டே. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரி, யோசுவா யோர்தானை இது பண்ணுறான், எரிகோவை உடைக்கிறான், ஜனங்களை பங்கிட்டு கொடுக்குறான். 12 கோத்திரம். பைபிளே சொல்லுது, வணங்கா கழுத்துள்ள செலம், அவங்களுடைய பிடரி நரம்பு இரும்பென்று, நெற்றி வெண்கலம். 12 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்துட்டேன். சரி, மோசே முடிஞ்சிச்சு, யோசுவா காலம் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஒருத்தனுக்கு ஏக்கம், கிதியோன். எங்கள் முற்பிதாக்களின் அற்புதம் எங்கே? நாங்கள் ஏன் இந்த சிறுமையில் பயந்து சாகணும்? ஏலம் பெயருமோன்னு சாகணும், முத்தூட்டில் ஆட்டையை போட்டுருவானோன்னு சாகணும். எங்கள் முற்பிதாக்களுடைய அற்புதங்கள் எங்கே? வேதம் சொல்லுது, மீதியான்னா இவன் யக்ஷான் மீதான் அந்த வம்சம், மர்மலையார் கேத்துராளுடைய பிள்ளைகள் தான் மீதியானியர். அங்கே பார்த்தா அங்கே ஒரு இறைச்சலை கட்டளையிட்டு அவங்க எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடுறோம். கிதியோ நாட்களில் அற்புதம். தாவீது நாட்களில் பாகால் பிராசிம் 2 சாமுவேல் 5:20 தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல முசுக்கட்டை செடி. தமிழில் முசுக்கட்டை செடின்னு இருக்கு, இங்கிலீஷில் பார்த்தா மெல்பெரி, மல்பெரி, ஏதோ அவையாரோ உளவையாரோ என்னமோ ஒன்று. மல்பெரி ட்ரீ
முசுக்கட்டை சத்தம் இரைச்சல் கேட்கும்போது அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. ஆக்சுவலாக மூல பாஷையில் போய் பார்த்தா ராஜாவான உடனே அட்டாக். அந்தந்த சில நல்ல ஆரம்பத்தில் பிசாசு அட்டாக் பண்ணும். இயேசு பிறந்த உடனே அட்டாக், மோசே பிறந்த உடனே பிள்ளைகள் கொல்லப்படும். அப்படி ஆரம்பத்திலே நம்ம மேலே இந்த வருஷம் ஆரம்பத்திலே மண்டை காஞ்சிட்டு பாஸ்டர் அப்படி ஏதாவது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த வருஷத்தின் நடுவிலேயும் முடிவிலேயும் சூப்பராக உங்கள் நாட்கள் இருக்க போது. கரங்களை தட்டுங்க. மெல்பெரி ட்ரீ நல்லா கவனிங்க. மெல்பெரி ட்ரீ முசுக்கட்டை சத்தம் இரைச்சல் கேட்கும் போதுன்னு போட்டிருக்கு. ஆனால் என்ன நடந்ததா, முதல்ல தாவீது ஜெயிச்சுதான் மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் முசுக்கட்டை இரைச்சல் கேட்கும் போதுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக என்ன மூல பாஷையில் போய் பார்த்தா தேவனே அந்த மரங்கள் நடுவே கடந்து வந்து யுத்தம் பண்ணாராம். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. உங்க கூட என் கூட தேவன் வந்துகிட்டே இருக்கார் தெரியுமா? உங்க திறமை என் திறமை கெட்டிக்காரத்தனம் சாமர்த்தியத்தனத்திலே நம்ம குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தோம்? இல்லவே இல்லை. ஏன்னா ஞானிகளுடைய ஞானம் ஒரு லிமிட்ல ஒர்க் பண்ணாது. வேதம் சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அதுக்கு மூல பாஷையில் என்னமோ எளிமை உள்ளவர்கள் அப்படி இப்படின்னு போட்டிருக்கு. மூல பாஷையில் போய் பார்த்தா கர்த்தரையே 100க்கு 100 ஒருத்தன் சார்ந்து வாழ ஆரம்பித்தால் முழு பரலோகமும் தேவனும் அவன் கூடையே வருவார். கரங்களை தட்டுங்களேன். என்னாலன்றி உம்மாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை, உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே, பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல உமதாவியால் தானாகணும் தேவா. யுத்தம் எனதல்ல கர்த்தர் நின் யுத்தம், சும்மா நின்று நான். நல்ல கவனிங்க, பக்கத்துல சொல்லலாம். முழு பரலோகம் உங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை. போராட்டங்கள். மற்ற மனுஷன் பார்த்தா எப்படி சமாளிக்க அப்படிம்பான். ஆனால் கர்த்தர் நம்மளோட இருக்கிற. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கேத்ரின் குல்மேன் அப்படின்னு ஒரு பரிசுத்த வாட்டி அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருந்தார். பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்து அங்க ஊழியம் செய்வாங்க. என்ன மீட்டிங் நடந்தாலும் ஆவியானவர் போன்னு சொன்னாலும் அந்த இடத்த விட்டு ஸ்டேஜுக்கு பின்னால் அவங்களுக்கு ஜெபிக்க ரூம் இருக்கும். பல மணி நேரம் ஆவியானவரோட இருப்பாங்க. போன்னு சொன்னால் நிற்பாங்க. அங்கே அற்புதம் அடையாளம் அதிசயம் நல்லா நடக்கும். அமெரிக்காவில் உள்ள சில வேத பண்டிதர்கள், டாக்டரேட் பண்ணவங்க, பெரிய பெரிய பிஷப், பெரிய வேதாகம தேர்ச்சி பெற்ற வேத பண்டிதர்கள், பிஹெச்டி, இவங்கெல்லாம் ஒரு 25 பேர். கேத்ரின் குல்மேன், நீங்கள் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்படிலாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு நிறைய அதை பற்றி டவுட் இருக்குது, கேள்விகள் இருக்குது. உங்களோட நாங்கள் அதை பற்றி விவாதிக்க வருகிறோம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அவங்களுடைய செக்ரட்டரிட்ட மூலமாக வந்த உடனே இவங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்மளை பார்க்க வராங்களே, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போமே அப்படின்னு இந்த அம்மா அப்பாயின்மெண்ட் கொடுத்து சாயங்காலம்
4 மணிக்கு வர சொல்லிட்டாங்களாம். முதல்ல எல்லாருக்கும் டீ, பிறகு ஒரு 8 மணி வரைக்கும் டிஸ்கஷன், அதுக்கு முடிந்த பிறகு அவங்க டின்னர் கொடுத்து அனுப்பிடலாம். அதுதான் அவங்களுடைய ப்ரோக்ராம். அவங்க நிறைய டவுட்ஸ் பேப்பர்லெல்லாம் எழுதி கொண்டு வந்தாங்களாம். ஆவியானவர் இப்படியா, ஆவியானவர் அப்படியா, இப்படி செய்வாரா, அப்படி செய்வாரா, நீங்கள் சொல்கிறது எப்படி, எங்களால் நம்ப முடியல, பல கேள்விகளை. ஒரு 25 முக்கியமான ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கேத்ரின் குல்மேன் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். எல்லாரும் டீ சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு இந்த கேத்ரின் குல்மேன், அதுக்கு முந்தின நாள் ஒரே பயமா, எனக்கு பைபிளை பற்றி ரொம்ப தெரியாது, கர்த்தரை பற்றி தெரியாது, இந்த வர்ற ஆட்கள் எல்லாம் பைபிளை கரைச்சி குடித்த ஆட்கள், கரைச்சி குடிக்க வேண்டாம்லாம் சொல்லலை, அப்படின்னு ஒரே பயம். காலையிலேருந்து டென்ஷனாக இருக்கேன். பிஏவை பார்த்து சொல்லிச்சேன், ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், இவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, ஆவியானவர் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், என் மூளைக்கு உள்ள அறிவே எனக்கு சரியான டியூப் லைட்டை அப்படின்னு. இந்த அம்மா மூலமாக ஆயிரக்கணக்கான அற்புத அடையாளம் நடந்திருக்கு. ஆனால் இவங்க வர்றாங்கன்னு ஒரு பயம். சரி, சாயங்காலம் எல்லாம் டேபிளை சுற்றி உக்காந்தாங்க. அப்போ ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுச்சு. அவங்க சொன்னாங்களாம், இல்லை நீங்களே ஜெபம் பண்ணுங்க. டீ சாப்பிட்டுட்டு அப்போ இந்த அம்மா கண்ணை மூடி ஒன்றே ஒன்று சொன்னாங்களாம், பரிசுத்த ஆவியானவரே வாரும், ஹோலி ஸ்பிரிட் கம். ஒரு வார்த்தை தான். 25 பேர் ஒரு ஆள் டைனிங் டேபிள் மேலே தூக்கி எறியப்பட்டாரன். ஒருத்தர் இந்த அம்மா இருந்த டேபிளுக்கு கீழே வந்து கிடக்காரான். ஒருத்தர் தூக்கி பாத்ரூமில் போயிடுச்சு, அங்கே ஊரா பாபா பாபாலா காத்தாலா பாக்காத்தா அவர் கத்திட்டு கிடக்காரான். ஒருத்தர் சோஃபா மேலே கிழிச்சு சோஃபாவை போட்டு பரண்டி அது மேலே உருண்டுக்கிட்டு கிடக்கார். ஒருத்தர் பெட்ரூமில் விழுந்து கிடக்கார். 25 பேரும் 4 மணிக்கு ஆவியானவரே வாரும்னு சொன்ன ஒரு வார்த்தை, 25 பேரும் பேச்சு மூச்சு இல்லாமல். இந்த அம்மா 3 மணி நேரம் உட்காந்துருக்கு. ஒரு பையில எந்திரிச்சு வர்ற மாதிரியே தெரியல. எல்லாம் ரா பா கா பா தாத்தா தாத்தா தோ 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 நம்ம ஆள் மாதிரி மாலா காலா ஷீலா பாலா தாலா. 25 பேரும் தூக்கி எறியப்பட்டு இந்த அம்மா 3 மணி நேரம் இருந்துச்சு. 8 மணிக்கு இது சாப்பிட்டு போய் தூங்கிட்டான். காலையில் 8 மணிக்கு 25 பேர் எல்லாம் ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு சரி பண்ணி குளிச்சு கிழிச்சு இந்த அம்மா வந்திருக்கு. விடிய விடிய பேசியிருக்கேன் அந்நிய பாஷை பேசிட்டு இந்த அம்மாட்ட வந்து சொன்னாங்களாம், ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு எங்களுக்கு கேள்விக்கு பதில் ஆவியானவரே அதை ப்ரூவ் பண்ணிட்டார். ஐயா, ஆவியானவரே உன் வாழ்க்கையில் ப்ரூவ் பண்ணுவார். ஆவியானவரே உன் வாழ்க்கையில் ப்ரூவ் பண்ணுவார். ஹோலி ஸ்பிரிட் வில் ப்ரூவ். உன்னை போல தேவ ஆவியை பெற்ற, ஞானத்தை பெற்ற, விவேகத்தை பெற்ற வேறு ஒரு மனுஷன் உண்டோ? நிறைய நேரம் நீங்களும் நானும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. யெகோவாயீரே 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 என் தேவை யாவும் நீ சந்திப்பீ. வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தை நீரூற்றை காட்டினீ. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ,
வறண்ட நிலத்தை நீரூற்றை காட்டினீ. வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லலாமா? சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே, பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே, பார்த்து கொள்வி. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் சந்திப்பீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தை நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தை நீரூற்றை காண்பித்தீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும். தி மெஜஸ்டி அப்படின்னு ஒரு ஷிப் இருக்கான்னு பாரு, நெட்ல போட்டு 1914 நல்லா கவனிங்க. நான் சுதந்திரிக்கிறத பார்த்து தான் எடுக்க போறேன். டைம் என்னாச்சு, எனக்கு வாட்ச் வேணுமே. 10 ஓகே இருக்கட்டும், இந்த கிளாக் ஓடல. தலைவா அது வாங்கிட்டுமா? இது இருக்கட்டும், கொடுத்து வேண்டான்னு இருக்கட்டும், அதையும் தந்துடும். ஓகே இருக்கட்டும், 2 இருக்கட்டும். நல்லா கவனிங்க. 1912 வருஷம் டைட்டானிக் ஷிப்பு வந்து மூழ்கிச்சு. 1200. இது உலகத்திலே அசைக்க முடியாத ஒரு ஷிப். எந்த விபத்தும் வரவே வராது, பாதுகாப்பானதுன்னு சொல்லி 1912 டைட்டானிக் அந்த ஷிப் ஆக்சிடெண்ட் ஆகி மூழ்கி, அது பெரிய கதை, அது இருக்கட்டும். ஸோ ஜெர்மனில் அவர் பேர் வாஷ்ன்னு ஏதோ ஒரு சயின்டிஸ்ட், த மெஜஸ்டி ஷிப் வந்துடுச்சா? ஓகே. ஐரின் வாஷ் அப்படின்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், உலகத்தில் இதுவரை கட்ட முடியாத ஒரு பெரிய ஷிப்பை கட்ட வேண்டும். டைட்டானிக்கை விட 4 மடங்கு வெயிட்டானது, பெருசு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அந்த வந்திருக்கேன். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா இது பண்ணோம். ஆமாம், ஒயிட் ஸ்டார் லைன் தி மெஜஸ்டிக், இந்த ஷிப்பு பேர்.
பெரிய ஷிப், பெரிய கப்பலை கட்டிட்டார் சயின்டிஸ்ட். கட்டினார்னா மனுஷன் டைட்டானிக்கை விட 4 மடங்கு ஜெர்மனில் தொடர்ச்சி 1914 வருஷம் பேப்பரில் நியூஸில் எல்லாம் இதான் வந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் ஒரு பெரிய ஷிப் ஜெர்மனில் உள்ள சயின்டிஸ்ட் கட்டிட்டார், வாஷ் அப்படிங்கிறவர். ஒரே மீடியா எல்லாம் இது பண்ணி அதை கரெக்டாக ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம். அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் எல்லாம் அந்த தீவுக்கு வந்துட்டாங்க. ஒரு தீவில் தான் அதை கட்டி முடிச்சு அப்படியே கடலில் விடுறதுக்கு. கடைசியில் ஒரு கொடி அசைச்சு ஆரம்பித்து 4 போட் அதை பிடிச்சி இழுக்கு. அந்த ரோப்பு கிப்பெல்லாம் அந்துருது. காரணம், அசைக்கவே முடியல, அவ்வளோ பெரிய ஷிப். பிறகு 4 போட்டுக்கு பதில் 6 போட்டு வச்சு இரும்பு ரோப்பு போட்டு இழுக்கு பார்க்குறாங்க. அதுவும் அந்த பீஸாக போச்சு. பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்களா, இந்த ஷிப்பை கடலுக்கு கொண்டு வரவே முடியாது. இது ஒரு இதாக இருக்கட்டும், அருங்காட்சியம், மியூசியமாக இருக்கட்டும். இதை பார்க்குறவங்க $5 $10 கொடுத்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் போயிட்டார். இந்த வாஷ்னு சயின்டிஸ்ட் இது பல 1000 கோடி பேங்க் லோன் வாங்கி கட்டி கடைசியில் மியூசியத்தில், அருங்காட்சியத்தில் $5 $10 இருக்கா? பயங்கர மன உளைச்சல், 6 மாதம் பயங்கரமான சோர்வு. இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இரவும் பகலும் அழுதுகிட்டே இருந்திருக்கார் மனுஷன். இந்த எல்லா முயற்சிகளும் தோல்வி. 6 மாதம் கழித்து ஒரு நாள் இரவில் அவரால் தூக்கம் வராமல் 2 மணி திடீர்னு முழிச்சிருக்கார். முழிச்சு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த, அவங்க அம்மா லுத்ரன் சர்ச்சு போகிறவங்க, ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிக்கடி செய்வாங்களாம், காட் ஹெல்ப் மீ, காட் ஹெல்ப் மீ, ஆண்டவா எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. 2 மணிக்கு எந்திரிச்சு இவருக்கு என்ன செய்யணும் தெரியல. நம்ம அம்மா சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்களே, பக்கத்தில் சொன்ன ஜெபம் என்பது தேவனோடு தொடர்பு கொள்வது, தேவனோடு பேசுவது, தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளுவது. புரியுதா? பேசுவது மாத்திரம், 2-வே கம்யூனிகேஷன் மாத்திரம் கிடையாது. அப்பா பேசுறத கவனிக்கிறது, கெவனிக்கணும். ஒரு அம்மா இருந்துச்சு சர்ச்சில், ஐயா நீங்க சொல்றத நல்ல கெவனிப்பேன் ஐயா. இது எத்தனை சண்டே இருக்கு வருஷத்துக்கு? 53 சண்டேவை நான் நோட் எழுதி வச்சிருக்கேன் ஐயா. என் பிள்ளைகளையும் கெவனிக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐயா அப்படின்னு. நான் அதை ரொம்ப கவனிச்சேன், மற்றதையே கவனிக்க மாட்டேன், இதெல்லாம் கவனிப்பேன். கொஞ்சம் டியூப்லைட் தான். நல்லா கவனிங்க. காட் ஹெல்ப் மீ, ஆண்டவா எனக்கு 3 தடவை ஜோமன்ட்டு விட்டாராம். காலையில் 7 மணிக்கு வேலைக்காரன் கதவை டம்மு 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 டம்முன்னு தட்டுறான். என்னன்னு கேட்டா, ஐயா ஐயா நடக்கக்கூடாது நடந்தே, இப்போ கப்பலை போடப்பா, வேற எதையும் போடாத, ஷிப்பை போடு, மெஜஸ்டிக். உண்மையா உள்ளது. 1914 நெட்டில் போய் நீங்கள் போய் பாருங்க. நல்லா கவனிங்க. கப்பலை காணும். எல்லாரும் ஒன்று அடி கொடுத்தாரு. அவன் கப்பல் நகட்டவே முடியல. இப்போ என்ன சொல்ற? கப்பலை காணும். என்னடா சொல்ற? கிறுக்கு பிடிச்சிருக்கேன். அவன் 6 போட்டு 8 போட்டு ஹை ஸ்பீட் இன்ஜின் எல்லாம் போட்டு ஷிப்பை வெளியே இழுக்கணும் பார்த்தா எல்லாம் பீஸ் ஆகிட்டு கப்பலை கோவத்தில் அவனை போட்டு அடித்தார். இல்லையா நீங்கள் பார். இவர் போய் பார்க்குறாரு, அங்கே ஷிப்பு இருந்த இடத்துல ஷிப்பையே காணும். பிறகு பெட்ரோலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த கடலோர கப்பல் படைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கப்பலை தேடிக்கிட்டே இருக்காங்களாம். மதியம் 2 மணிக்கு கப்பல் பார்த்தீங்கன்னா கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கு. என்ன யாதுன்னு விசாரிச்சா, மீன் பிடிக்கிறவன் ஒருத்தன் கோர்ட்டில் சாட்சி சொன்னானா, ஐயா சுமார் 2 மணி இருக்கும், ஒரு பெரிய அலை கடல்ல இருந்து வந்துச்சு. இவர் ஜெபம் பண்ண பிறகு ஒரு பெரிய அலை அப்படியே கப்பலை தூக்கி கொண்டு
கடல்ல கொண்டு விட்டுச்சு. நான் கரங்களா தாட்டுங்கள. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வே, யெகோவாயீரே யெகோவாயீரே என் தேவையாவும் சந்திப்பிரே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லாம். என் தந்தை, சத்தத்தை உயர்த்தி சபையார். எல்லாம் கடந்து வந்ததை சொல்லலாம். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். வல்லமையே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என் தந்தை என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஆயிரக்கணக்கான டன் ஷிப்பை ஒரு ஆளை பக்கத்தில் ஒரு ஆளை தூக்கி சுமக்க கொடுமான. இது வரைக்கும் உங்களை ஏந்தினவர், தாங்கினவர், சுமந்தவர், தப்பு வைத்தவர். அதோட முடியலை. இனிமேலும் அதுதான் அதுதான் இனிமேலும் உங்களை ஏந்துவா, உங்களை தாங்குவா. உங்களை சின்ன சின்ன பையங்கள், ஒரு 55 வயசு ஒரு வாத்தியார் டக்குன்னு செத்து போனார். அவர் செத்து போனார் இல்லை, அதை கேட்டு நம்ம விசுவாசி ஒருத்தருக்கு உடம்பே சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் நீங்களும் நானும் சாப்பிடாத சாப்பாடு ஏதாவது இருக்க நம்ம ஆட்கள் வச்சு விளாசிட்டேன் அப்படிம்பாங்க நம்ம ஆட்கள். நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறது அவருடைய சுத்த காரணம். அவர் நம்மளை தாங்கிட்டு இருக்க. இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதிகமாக ரொம்ப ஆராதிக்கிறேன். ஏன் ஆராதிக்கிறேன்? தேவை 12 லட்சம் எனக்கு தேவை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம், எல்லாம் லோன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 42 லட்சம் லோன் ரெடி ஆகிட்டு. 12 லட்சம் தேவை. என்ன செய்ய அப்படின்னார். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். நீர் என்ன செஞ்சேரு? நீர் என்ன செஞ்சேரியா? நான் என்னையா செய்யணும் அப்படிலாம் சிநேகிதன்னு அப்படிதான் பேசணும். என் மனைவி முந்தா நாள் ஜோம் பண்ணாங்களாம். எங்கள் சொத்து விற்க தடையா இருக்கிற 4-5 வரை போட்டு தள்ளும் ஆண்டவரே. அட பாதவத்தி, சொத்து இருக்கிறது எங்க வீட்டுல தான். 4-5 வரை போட்டு தள்ளுன்னா யாரை போடணும்? இது எலியாவின் ஜெபமா? இது ஜெபம். வானத்தில் அக்கினியை இறக்கி இவர்கள் என்ன செஞ்சிடும்? கொன்று நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி. சாத்ராக் மேஷாக் மேல அக்கினி என்ன செய்யல? பலம் செய்யலையா. இவங்க 50 சேவகர் மேல என்ன செஞ்சிடுச்சு? பலம் செஞ்சிருச்சு. ஆண்டவர் சொன்னார், எப்பா என் கையில் எவ்வளவு இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன். தேவை எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 3 அப்பம் வச்சாலும் 20,000 பேர் 60,000 அப்பம் தேவை. கையில் இருந்து எவ்வளவு? 5 அப்பம் 2.
இருக்கிறதுக்கும் தேவைக்கும் சம்பந்தமே, பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தேவைக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. புரியுதா? வீடு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, எல்லாத்தையும் கழிச்சு கிழிச்சு கிழிச்சு பார்த்தாலும் அங்கே 80,000க்கு மேலே என்ன செய்ய மாட்டேக்கு, சேர மாட்டேக்கு. தேவை எவ்வளவு? ஆமாம், பெருசு. ஆண்டவர்கிட்ட கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். அங்கே ஆட்களை பார்த்தா தலை சுத்திரும். 5000 புருஷர்களா, 20,000 பேர் இருக்காங்க. கண்ணு கட்டின தூரத்தில் தமுக்கமே நிரம்பிடுச்சு. 5 அப்பம், எந்த கர்த்தாவே அப்படின்னா ஆண்டவர் டென்ஷன் ஆனாரா? ஜீசஸ்க்கு முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 5 அப்பத்தை வச்சுக்கிட்டு, ஏம்மா கமலா என்ன செய்யலாம் அப்படின்னு ஜீசஸ் ஒய்ஃப்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தா. அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? 20,000 பேரை வீட்டு முன்னால் வர சொல்லிட்டு 5 அப்பத்தை அதுவும் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? பக்கத்து வீட்டு அக்கா ஃப்ரிட்ஜில் இருந்து கிளம்பிட்டு வந்திருக்காரு. சின்ன பையன், வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை, ஹைச் ராஜா மாதிரி, வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை. திருத்தமா பேசுவேன், நம்ம நாக்க வலிச்சிட்டு, வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை. ஏசுக்கு மாத்திரம் கல்யாணம் பண்ணி இருந்துச்சு. நீதிமான் கொட்டுறது என்னவே கொட்டுது, நானே கொட்டுதேன், இது மயங்கி விழும். பாருங்க, பாஸ்டரே மயக்கத்தில் கிடக்காரு, இதில் வர உங்களுக்கு புரோட்டா கேட்கா, போங்க போங்க அப்படின்னு நேக்கா சொல்லி இந்த அம்மா அனுப்பியிருக்கும். அதனால தான் ஒரு கல்யாணம் பண்ணலை. ஜீசஸ். இப்போ கனெக்ஷன் யாரோட இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவோடு. சொல்லுங்க, பிதாவோடு. 5 அப்பம் 2 மீன், தேவை ஜாஸ்தி. இங்கே ஆலோசனை கேட்டார், செத்தாரு. நேர பிதாவை பார்த்து, பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ தான் நெட்டில் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் அப்போவுமே அன்சீன்லேருந்து, பரலோகத்திலிருந்து அப்பங்களையும் மீனையும் டவுன்லோட், அன்சீன் டு சீன். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்று துபாயிலிருந்து ஒரு ப்ராஃபட் வந்திருந்தார். ஐயா சொன்ன ஜோம் பண்ணேன், பார்த்தேன், ஒரு காணிக்கை கொடுத்து ஜோமன். அங்கே ஏற்கனவே இந்த ஹோட்டல் கோட்டு மாரியாட் இங்கே பூ வைக்கிற ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்காரங்களுக்கே ஒரு அற்புதம் தான். ஒரு 10 லட்ச ரூபா செலவாயிருக்கும். சாப்பாடு கீப்பாடு, லைட்டிங் சிஸ்டம், மியூசிக் கீசைக்கு. அந்த வீட்டுக்காரங்க ஷாதினிட்ட பேக்கை கொடுத்துட்டு, இது பத்திரமா வச்சுருங்க, நான் அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கவங்க பேக்கை கொண்டு ஷாதினி கையில் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், பத்திரமா வச்சிரு, ரூபா நிறையா இருக்கும் அப்படி. ரூபா நிறையா இருக்கும் அப்படின்னு கேட்டால் 10 பைசா கிடையாது. ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. இதுதான் அங்கே பார்த்தா கோட்டு மரியாட்டில் அங்கே 10 லட்சம் செலவாகிட்டு இருக்கு. பேக்கை கொடுக்க அங்கே எதுவும் இருக்கான்னு ஒன்றும் இல்லை, துட்டே கிடையாது, நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்க. அப்புறம் அங்கே துபாயிலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஊழியக்காரர் வந்திருக்காரு. அவர்கிட்ட காணிக்கை கொடுத்து, ஐயா எனக்கு 12 லட்ச ரூபா இந்த வாரம் தேவை, சோம் பண்ணுங்க. பாஸ்டர், ஆண்டவர் 3 நபர்களை காண்கிறார். 3 நபர்கள் மூலமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். 3 நபர்கள் யாரு அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. மேபி கை தட்டிடாதியா, கையா வேண்டாம் பாஸ், இந்த பிதாவை வேண்டாம். சி, பிதா பிதா எப்போ பார்த்தா பிதா. நான் இருக்கேன் பாஸ்டர், கவலைப்படாதீங்க பாஸ்டர். பாருங்க, ஏசுட்ட இருக்கிறது கொஞ்சம், ஒரு டென்ஷன்லாம் ஆயிட்டாரா, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? நீங்க கருப்பாரணி பக்கம் ஹோட்டலுக்கெல்லாம் போங்க, நீங்க பெல் ஹோட்டல் பக்கம்லாம் போங்க, நீங்க ஐயர் பங்களா அங்கெல்லாம் போங்க. 4 டைரக்ஷனுக்கு 4 பிரித்து விட்டுட்டு நேக்கா தப்பே இல்லை. எஸ், தேவை அதிகமாக இருக்கும்போது தான் இயேசு இளைப்பாறுதல்ல அதிகமாக இருந்தார். கரங்களை தட்டுங்களா, ஹல்லேலூயா. ரெஸ்ட்ஃபுல்.
பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த பந்தி எப்படி தான் நடந்துச்சு, எப்படி 20,000 50 50 100 பேரா உட்காந்துருக்கேன். 20,000 பேருக்கு பந்தினா என்னத்துக்காக? வீட்டில் ஒரு 5 பேர் 10 பேர் கெஸ்ட்டு. அந்த சமையல்லாம் முடிச்சு கடைசியில் சகோதரிகள் வரும்போது நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தான் பரிமாறணும் அப்படின்ட்டுருவாங்க. வீட்டில் இருக்கிறது 10 பேர் மொத்தம். இந்த 10 பேருக்கு பரிமாறி அந்த 10 பேர் தட்டு சாப்பாடு பிளேட் எல்லாம் எடுத்து வச்சு, அது பெரிய வேலை சகோதரிகளுக்கு. இருக்கதே இருக்குது, ஸ்விக்கி, ஏன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாம் இருக்குது ரெடிமேடாக. அப்படியே வந்து கையை கூட கழுவும், சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் கழுவ மாட்டாங்க, சாப்பிட்ட பிறகு கழுவ மாட்டாங்க. அந்த பேப்பரை வச்சு கிளியராக தொடச்சி கிடச்சி போட்டு நீட்டாக. நல்ல கவனிங்க, இயேசுக்கு மிகப்பெரிய தேவையில் என்ன செஞ்சாருன்னா, பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுக்கும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு, எல்லாம் சத்தமாக தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலான, சூப்பர் நேச்சுரல், எல்லா புத்திக்கும் மேலான, நல்ல கரங்களை தட்டி, எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா புத்திக்கும் மேலான சம்திங் சூப்பர் நேச்சுரல், சம்திங் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். இது எப்படி இந்த திருமணம் நடந்துச்சு, எப்படி இது ஒழுங்காச்சு, எப்படி என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிச்சு, எப்படி இத்தனை லட்சம் வந்துச்சு? காரணம் வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, துட்டே இல்லாத நேரம், மகா வறட்சியான காலங்களில் ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதிக்க கூடுமானால், ஐயா மரியாள் மகன் உயிரோட இருக்காரா செத்துட்டாரா? ஐயா மரியாள் மகன் உயிரோட இருக்காரா செத்துட்டாரா? சத்தமா சொல்லுங்களேன். உயிரோடு இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். திமிங்கலங்களுக்கு ஏற்ற வேலை இல்லை. திமிங்கலம்னா 3 டன் சாப்பிடுமா, 3000 கிலோ சாப்பிடுமா ஒரு நாளைக்கு. திமிங்கலம் எப்படி சாப்பிடும்னா, வாய் அப்படி பிளந்துருக்கும், சுவாயிங் சுவாயிங் சுவாயிங்கன்னு அப்படியே மீன் அது பார்க்கும், அப்படியே இறப்பை நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. 2 டன்னு, 2.25 டன்னு, 2.5 டன்னு, 2.25 டன்னு, 3000 டன்னு வந்துட்டு அப்படின்னு வாயை மூடுனாதான். திமிங்கலங்களை போஷிக்கிற கர்த்தர் ஏற்ற வேலையில் டைம், மணி அடிச்சான் சாப்பாடு. கூப்பிடுகிற காக்கை, ஒரு நாளாவது காக்கா பட்டினியில் கிடந்து செத்து போச்சுன்னு இது வரைக்கும் சரித்திரம் சொன்னதே கிடையாது. உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் எறும்பு ஆயுத சில நேரம். இந்த எறும்பு ஏதாவது பசி பட்டினியில் செத்துருக்கா? செத்துருக்கா? பய உள்ளே எங்கே, அதுக்கு எங்கே தான் மூக்கு இருக்குது, எங்கே தான் மோப்ப சக்தி இருக்கு. நான் பீரோல் மேலே கொண்டு அந்த டெய்லி காலையில் 2 பிரெட்டை நான் சாப்பிடுவேன். இப்போ நாய்க்கு 2 பிரெட்டு கொண்டு வைப்பேன். பீரோல் மேலே கொண்டு வச்சு எபூசியர் மாரி எவனும் இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்படி வந்தால் முடவனும் சப்பானிகளும் தாவீதே உன்னை கொல்லுவார்கள் மாதிரி வழியே இல்லைன்னு பீரோல் மேலே கொண்டு வச்சு சந்தோஷப்படுவேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த விவேகம், ஞானம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து இடம் மாதிரி இங்கே டேபிள் இது மேலே இருக்குது, இன்னொரு சின்ன குட்டி ஷெல்ஃப் மேலே. ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்னு, அங்கே எறும்புலாம் வந்துட்டு அப்படின்ட்டாங்க. என்னடா இது எறும்பை பற்றி எனக்கு எங்கே தான் அதுக்கு மூக்கு இருக்குது, எங்கே இருக்குது அதுக்கு அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிக்கும், என்னத்தை தான் மூக்கில் மாட்டியிருக்கோம், கிளியராக ரூட்டு போட்டு வருதும் பாருங்க. அதுக்கு அவ்வளவு ஸ்மெல், அதை கண்டுபிடிச்சு இங்கே போனால் இங்கே பன் இருக்கு, இங்கே போனால் இங்கே ஸ்வீட் இருக்கு, எங்கே போட்டால் எவ்வளவு கிரானைட் கல்ல போட்டால் கூட கரெக்டாக அவங்க வந்து சேனைகளா எழும்பிடுவோம் அப்படின்னு வந்துடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க.
வறட்சியான காலங்களிலே தேவனுடைய சீசன், ஆசீர்வதிக்கிற சீசன். ரிஜாய்ஸ் அசம்பிளி மேலே, ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள் மேலே நல்ல கரங்களை தட்டி. அப்போ இந்த மெஜஸ்டிக் ஷிப்பு ஒரு அலை வந்துச்சு, ஒரு சின்ன ஜெபம், காட் ஹெல்ப் மீ, தேவனே எனக்கு உதவி செய்யணும் 3 தடவை சொல்லிட்டு படுத்துட்டாரு. சொல்லி முடித்த உடனே தாழ்மையாக கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது முழு பரலோகமும் முழு தேவனும் நம்ம கூட வந்து நிற்பாங்க. கண்மயக்கம் உண்டாகும். ஒரு மிலிட்ரிக்கே கண்மயக்கத்தை கொடுத்தவன் தான் எலிசா. எப்படி கார்கில் போர்ல இந்தியா ஜெயிச்சிச்சு? நான் ஜெபம் பண்ணேன் என் தேசத்துக்காக, ஆண்டவரே இந்த பய உள்ளைகளுக்கு கண்மயக்கம் உண்டாக்கப்படும். கண் ஜாய் முந்தா நாள் கூப்பிடும்போது எவ்வளோ கண்மை போட்டியோ அப்படின்னேன். இப்படி பார்த்தேன் அவளை, ஜாய என் மகளை ஸ்கூலில் கூப்பிட போகிற கண்மை போட்டியோ அப்படின்னு. நான் 1 வாரமாக போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சா அப்படின்னு. கண்மை அல்ல, கண் மயக்கம். எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா கண்ணெலாம் திறந்துருக்கும், கண்ணெலாம் திறந்துருக்கும், ஆனால் கண் தெரியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், மோசேக்கு அற்புதங்களை ஆண்டவர் வைத்திருந்தார், யோசுவாவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை வைத்திருந்தார், கிதியோனுக்கு ஆண்டவர் அற்புதங்களை வைத்திருந்தார், எலியாவுக்கு எலிசாவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை வைத்திருந்தார், சொந்த குமாரனாகிய இயேசுவுக்கு அற்புதங்களை வைத்திருந்தார், சீஷர்களுக்கு வைத்திருந்தார். இந்த கால வேளையில ரிஜாய்ஸ் அசம்பிளி உனக்கும் எனக்கும் இன்னும் ஏராளமான தாராளமான அழகானவர் தூயவரே தேவரே என் அன்பே, அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே, ஆயிரங்களில் என் வாழ்வின் சநீரே, சாரோனின் ரோஜாவும் நான் அறிந்து கொண்டே, அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே, இயேசுவே என் இயேசுவே யாரும் இல்லை, இயேசுவே என் இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை, அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே, ஆரோனின் ரோஜா உம்மை நான் அறிந்து கொண்டே. ஓகே, இப்பதான் பிரசங்கத்துக்கு போறோம். 10:30 மணி. எப்படி சுதந்தரிப்பது? நான் முதல் வாரம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எல்ஷடாயை பற்றி எடுத்தேன். ஒரு 5 விதமான எல்ஷடாய் தேவன். எதை சுதந்திரிக்க வேண்டும்? குணங்களை சுதந்திரிக்க வேண்டும், ஜனங்களை சுதந்திரிக்க வேண்டும், கர்த்தரை சுதந்திரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கடந்த வாரத்தில் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவான கட்டும்படி வேதம் சொல்லுது, பலவானை நீங்கள் நானும் வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஞானம் உள்ளவன் பலவான் நம்பின அரண்களை இடித்து அவர்கள் பட்டணங்களை பிடிப்பான் அப்படின்னு கடந்த வாரத்தில் சொன்னேன். இந்த நாளில் ஹூ வில் இன்ஹெரிட், வேக வேகமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். தேவ சத்தம் கேட்கிறவன் சுதந்தரிப்பான்.
நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 18, யோசுவா 1:4 2 வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். ஹவு டு இன்ஹெரிட், எப்படி சுதந்தரிப்பது. யோசுவா 1:4, ஆதியாகமம் 15:18. நல்ல கவனி. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாம், எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், சுதந்தரிக்கிற உடன்படிக்கை. பக்கத்தில் சொல்லுங்களேன், சுதந்தரிக்கிற உடன்படிக்கை. ஐயா, உங்க மேல என் மேல சுதந்தரிக்கிற உடன்படிக்கை இருக்கு. ஏன்னா 1 பேதுல ரொம்ப கிளியரா இருக்கு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற அழைப்பு. சபை இதை தவற விட்டுட்டியா? ஆண்டவர் வர போகிறார். குறையா சொல்லல, போதர்களுக்குள்ள மிகப்பெரிய ஆயுதம் ஜனங்களை பயத்துக்குள்ளேயே வைத்திருப்பது. நம்ம கவர்மெண்ட்ல சில தலைவர்கள் ஜனங்களை எப்பவுமே பதஷ்டத்திலேயே வச்சிட்டு இருக்கிற, யோசிக்க விடாம. ஆனா பைபிளை பார்த்து அப்படி அல்ல. இளைப்பாறுதல் நல்லது, நான் இளைப்பாறுதல் தருவேன். ஜனங்கள் ரிலாக்ஸ்டா இருந்தா போதும். அவங்க மேல பெரிய கட்டுப்பாடுகளை, அவங்க மேல நுகத்தடிகளை, ஆண்டவர் வரப்போறார், வருகையில் நீ போவியா? ஏன் கிரியையில நான் போலையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது எங்களால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல. தேவனுடைய ஈவு, பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய ஈவு. இயேசுவே நித்திய ஜீவனாக இருக்கிறார். அவரை அறிவதே நித்திய ஜீவன். இப்ப முதலாவது நல்ல கவனிங்கள, ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். In the same day the Lord made a covenant with Abraham, saying unto thy seed have I given this land from the river of Egypt unto the great river, the river of Euphrates. நம்ம ஹிஸ்டரியில் யூப்ரட்டிஸ், டைக்ரஸ். சின்ன வயசுல அலெக்சாண்டரை பற்றி படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். சின்ன வயதிலே உள்ள எனக்கு எவ்வளோ ஞாபக சக்தி இருக்கிறது. அப்புறம் டக்குன்னு போயிடுவேன். ஞாபக சக்தின்னு உடனே முதலாம் பாணிப்பட்டு போகிற 1526ஆம் வருடம் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் எங்கே நடந்தது? பானிபட். நீங்கள் டெல்லியில இருந்து நீங்கள் பஞ்சாப் போகும்போது பானிபட்டுங்கிற இடம் வரும். நீங்கள் யோசுவா 1:4 மறுபடியும் பார்க்கலாம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய, அது ஆக்சுவலா இந்த ஏரியா என்ன ஏரியா அப்படின்னா, இந்த ஹோல் கிழக்கத்திய நாடுகள் எல்லாம், ஈரான், ஈராக்கு, சவுதி, கத்தார், துபாய், யோர்தான், எகிப்து, அந்த ஹோல் தேவன் கொடுத்தது எல்லாமே இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்த்து தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்குக்கு கொடுத்த இடங்கள் தான் இவ்வளவு இடம். சாரால் கொஞ்சம் அவசரப்பட்டு ஆகார இது பண்ணனால இஸ்மவேல் சந்ததியார். ஆபிரகாமும் அவசரப்பட்டு கேத்துரால சாராளுக்கு பிறகு 127 வயசுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணம். மேட்ரிமணியில் போய் நெட்டை பார்க்குறான். கேத்துரா. இப்போ அதனால் முழுவதும் சுதந்திரிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400, இங்கேருந்து மெட்ராஸ் தூரம் தான் இஸ்ரவேல். 410 கிலோமீட்டர் நீளம். இங்கேருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் தான் அகலம். 110 கிலோமீட்டர் தான் அகலம். 110 கிலோமீட்டர் இஸ்ரேல் தேசத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் அகலம், 410 கிலோமீட்டர் நீளம். அவ்வளோதான். அதனால தான் யோசுவா 110 வயதில் பார்த்து சொன்னார், ஆண்டவர் சுதந்திரிக்க எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். 110 வயசுல பெரிய யுத்த வீரர், அப்பா செட்டில்னு நினைக்கிறான். எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள் சுதந்திரிக்க. ரிஜாய்ஸ் அசம்பிளியை பார்த்துக்க, எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க. போதும் பூவித்த நாட்கள், சுதந்திரம் அவளே. வேதம் சொல்லுது, சுதந்திரமாகிய பலனை அவராலே பெறுவோம் என்று. அவரே சுதந்திரத்தை கொடுக்கிறார். சுதந்திரத்தை கேட்கவே இல்லையா ஆபிரகாம்? சபை இந்த சுதந்திரத்தை பற்றி
பேச சபை தயாரா இல்லை. எல்லாம் செத்தா பரலோகம். ஒன்று நீர் வாரும், இல்லாட்டி நான் வாரேன். காரணம் போதும். எது போதும்? நிறைய குடும்பத்தில் வாக்குவாதம். ஒன்று உங்கள் அம்மா சாவணும்ல, இல்லாட்டி நான் சாவணும். அப்படி இந்த அளவுக்கு விரக்தி, வெறுப்பு. தேவன் வைத்திருக்கிற விஸ்தாரமான தேசம், எல்லாம் சொல்லுங்க, நலமும் விஸ்தாரமுமான தேசம். இப்போ முதலாவது நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், வாய்ஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, தேவ சத்தம் கேட்க. ஐயா, இந்த தேவன் சுதந்திரிக்க விருப்பப்படலைன்னா இந்த பைபிள்ல இருந்து இந்த ஆதியாகமம் 15 கிழிச்சிடலாம், ரோமர் 4 கிழிச்சிடலாம், யோசுவா 1 கிழிச்சிடலாம். அன்றியும் ஆபிரகாம் உலகத்தை உதறுவான். ரோமர் எத்தனை? 4:13 போட்டிருக்கு. அன்றியும் ஆபிரகாம் உலகத்தை உதறுவான். அப்படியே போட்டிருக்கு. 4:13 என்னப்பா போட்டிருக்கு? ரோமர் 4:13. அன்றியும் ஆபிரகாம் உலகத்தை உதறுவானா சுதந்திரிப்பானா? சத்தமா சொல்லுங்களேன். ஏன் இதெல்லாம் போட்டு வைக்கணும்? என்ன, we are the seed of Abraham. ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறீர்கள். எவர்கள் விசுவாச மார்க்கத்தார்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. இதை சில முட்டாப்பேவில் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் ஐசக் வந்து செழிப்பையே பேசுகிறேன். செழிப்பு தானே. திங்கக்கிழமையிலேருந்து நைட்டு சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் எதுக்கு ஓடுறோம்? நம்ம எதுக்கு ஓடுறோம் ஐயா? 1ஆம் தேதி 31ஆம் தேதி 30ஆம் தேதி நீங்கள் ஏன் செல்ல பார்க்குறோம்? மெசேஜ் பிளிங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுறக்கூடாது. பிளிங்குன்னு சத்தம் கேட்டால் என்னது? கிரெடிட் ஆயிட்டா அது என்ன வருதா வரலையா? அக்கௌண்ட்டில் ஏறலையான்னு வருதா வரலையா? வருது. ஏடிஎம்ல சில நேரம் கார்டை போட்டுக்கிட்டு அந்த மிஷின் ரூபாய் என்ற சத்தம் கேட்டால் பாருவா இருக்கு. மிஷின்ல கார்டை போட்டு உள்ள என்ன சத்தம் வரணும்? என் இனிய தமிழ் மக்களை, அந்த சத்தமா நமக்கு தேவையா? உள்ள என்ன சத்தம் வரணும்? டப்பு லேது, கவுண்டிங்கு இல்லை. ஆமா, இப்ப நல்லா கவனிங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், சுதந்திரிக்க தேவ சத்தம். ஆபிரகாம் தேவ சத்தம் கேட்டான், புறப்பட்டு போனான். சாட்சி சொல்லிட்டே போலாம் ஐயா. லெட் பை த ஸ்பிரிட். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் உங்களை ஏவுவார். சிமியோனே தேவாலயத்துக்கு போகும்படி ஏவினாராம், பைபிளில் போட்டிருக்கு. இப்போ சுதந்திரிக்க தேவனுடைய வழி நடத்துதல். எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். சென்னையில் ஒருத்தர் வெறும் கையில் 2.5 லட்ச ரூபா இருக்கு. உண்மையாக நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாய். 2.5 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே இந்த 2.5 லட்சம் உமக்கண்டு நான் விதைக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், காஞ்சி கிடக்கிறேன், ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லை பொருளாதாரத்தில், உமக்கு கொடுத்து என்னத்தை கண்டேன், எவனையாவது போட்டு தள்ளி எதையாவது இடத்த கொடும். 2.5 லட்சத்தை வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாராம். தேவ சத்தம் கேட்டுச்சான், ஆந்திராவுக்கு போ, இந்த வில்லேஜுக்கு போ, இந்த வில்லேஜில் இந்த இடத்த பிளாட்டை முடின்னு ரொம்ப தேவ சத்தம் கிளியராக கேட்டிருக்கு அவருக்கு. வெறும் 2.5 லட்சத்தோட ஆந்திராவில் போய் குறிப்பிட்ட கிராமத்தில் 15 சென்ட், ஒரு சென்ட் 15,000. நல்லா கவனிங்க, ஒரு சென்ட் 15,000 ரூபா. 15 சென்ட். சென்னையிலிருந்து கிளம்பி ஆந்திராவில் போய் 15 சென்ட் 15,000க்கு வாங்கினார். பத்திர செலவுக்கு 2.5 லட்சம் ஆச்சு. மேற்கொண்டு பத்திர செலவு 2.5 லட்சம் சரியா போச்சு. ஐயா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தேவ சத்தம். நீங்க கேளுங்க ஐயா, கரெக்டா வழி இதுவே இதில் நடவுகள் என்கிற சத்தத்தை என்ன செய்வீர்கள்? சத்தமா சொல்லுங்க, கேட்பீர்கள். கரெக்டா நீங்க டியூனா இருந்தா தேவ சத்தம் கேட்டும். 2.5 லட்சம், வெறும் 2.5 லட்சம் அவர் கையில இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர் நடத்துறாரு. ஆந்திராவில் போய் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுப்பா. நல்லா கவனிங்க. நான் அக்கா ரியல் எஸ்டேட் பண்ணுங்க நான் சொல்லலை. இடங்களை தேவன் சொன்னா கட்டாயம் வாங்குங்க. ஏன்னா இடத்துக்கும் நம்ம சபைக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கு.
ஒரே மாசம் இவர் பதிஞ்சிட்டு பத்திரம் போட்டுட்டு வந்துட்டாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரே மாசம் ஆந்திரா தெலுங்கானா ரெண்டா பிரிஞ்சிச்சு. தெலுங்கானா செக்ரட்டரியேட்டு கரெக்டா இவர் பிளாட்டுக்கு பக்கத்துல முடியுது. 15,000க்கு வாங்கின இடம் ஒரே மாசத்துல 1 சென்ட் 15 லட்சம் ரூபாய், 2.5 கோடி ரூபாய்க்கு வித்தாராம். கரங்களை தட்டுங்கல. இதுதான் 100 மடங்கு ஈசாக்கின் ஆசீர்வாதம். இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. யெகோவாயீரே, யெகோவா என் தேவையாவும் சந்திப்பீரே. என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஆபிரகாம் தேவ சத்தம் கேட்கிறான். புறப்பட்டு போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போன. தேவ சத்தம் உங்களுக்கு கேட்கா? தேவ சத்தம் கேட்கா? சிலவங்க சொல்றாங்க சாகு சாகுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஏன்னா அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். தூத்துக்குடியில் சர்ச்சுக்கு சொந்த இடம் வாங்கணும். தீர்க்கதரிசிட்ட போனார். ஏசுதாசன் அப்படின்னு ஒரு ஐயா கன்னியாகுமரி அந்த காலத்தில் இருந்தார். போய் நிற்கிறாரா, ஏப்பா சர்ச்சை இடத்துக்கு தானே வந்திருக்க, அதான் உங்கள் ஊரில் குப்பமேட்டு இருக்குல்ல, குப்பமேட்டு பக்கத்தில் உள்ள இடத்த போய் வாங்க அப்படின்னு. அவர் என்ன தேவை என்னன்னே சொல்லல. சர்ச்சை இடத்துக்கு தானே வந்திருக்க, குப்பமேட்டு பக்கத்தில் உள்ள அந்த குப்பமேட்டை வாங்கய்யா, அங்கே தான் சர்ச்சு, அதான் ஆண்டவர் வச்சிருக்க இடம். ஊழியக்காரர் சொல்லிட்டாருன்னு தேவ சத்தம் வந்த உடனே நேராக போய் அந்த இடம் பக்கத்திலே போகல, அவ்வளவு நாத்தம். நேராக இடத்து பக்கத்தில் உள்ள இடத்த போய் பேசி, இடத்துக்காரன் என்னை விட்டு போனா சரியா, அந்த இடம் பக்கத்தை பார்க்க கூட போகல, அவ்வளவு நாத்தம். பாக்கெட்டில் கையை விட்டு வந்த இதுதான் அட்வான்ஸ், முடிச்சிடுறேன். குப்பமேட்டு பக்கத்தில் உள்ள இடத்த ரொம்ப சீப்பாக கையில் கையை விட்டு வந்த பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து அந்த பாஸ்டர் சபையெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டாங்க. பத்திரம் முடித்த மறுநாள் தூத்துக்குடியில் உண்மையாக நடந்தது. அந்த குப்பமேட்டை கிளீன் பண்ணும்படி அதில் பஸ் ஸ்டாண்டு வரும்படி கலைஞர் ஒரு ஆர்டரை போட்டார். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன மறுநாள். கரங்களை தட்டுங்களேன். அந்த இடத்துக்காரன், ஐயா 2 மடங்கு வச்சுருக்கேன், நீங்கள் கொடுத்த ரூபாயோட 2 மடங்கு வச்சுருக்கேன், நேற்று தான் ரிஜிஸ்டர் ஆச்சு, பணத்தை வச்சுக்கிடுங்க, இடத்த கொடுத்துருங்க. பத்திரம் பதிஞ்ச மறுநாள் கலைஞர் ஆர்டர் போட்டு ஜீவோ போட்டு அந்த இடம் மெயினான இடம் ஆயிட்டு. இப்போ பாஸ்டர் சொன்னார், இல்லையா இது ஆண்டவருக்கு கொடுத்த இடம், சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணி மணியை கலெக்ட் பண்ணி போட்டிருக்கு, இதை நான் விற்க முடியாது. காரணம் தேவ சத்தம். தேவ சத்தம். நீ சுதந்திரிக்க தேவ சத்தம் உதவிச்சு. ஆபிரகாமுக்கு சுதந்திரிக்க தேவ சத்தம். ஐப்ராத்து நதி முதல் பெரிய நதி வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் சாட்சி. ஒருத்தர் திருமணம் முடித்தார் சென்னையில். இங்கே சதன் சைடு, இங்கே மதுரை திருநெல்வேலியை சேர்ந்தவர். ஆண்டவர் சொன்னாராம், மகனே ஒரு இடத்த சென்னையில் வாங்க, செக்ரட்டரியேட்டில் வேலை. ஆண்டவரே இப்போ தான் நகை சும்மா வாங்க அந்த இடத்த, நகைக்கெல்லாம் கொஞ்சம் விற்று 40,000 ரூபாய்க்கு சென்னையில் இடத்த வாங்கினார். செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்தார். 30 வருட சர்வீஸ் முடித்தார். 30 வருஷம் சர்வீஸ் முடித்த உடனே 3 லட்ச ரூபா கையில் கிடச்சிச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு இடம் ஒன்று வாங்க சொன்னேன். ஆமாம் நீ வாங்க சொன்னேன். இந்த இடத்த போய் பார்த்தியா? பார்க்கவே இல்லை. இப்போ அந்த இடத்த இப்போ அந்த இடத்த விற்றுரு, ஊரில் போய் செட்டில் ஆகு. அந்த இடம் என்ன விலைக்கு போகும்னு தேவ சத்தம் கேட்டு இடத்த வாங்கினதுனால
இவர் 30 வருஷம் வேலை பார்த்து கவர்மெண்ட் இவருக்கு 3 லட்சம் கொடுத்து இவர் 40,000 ரூபா போட்டு இடத்த வாங்கினாரு. 30 வருஷம் கழிச்சு 3 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு டோட்டல் லைஃப் செட்டில்மெண்ட். கரங்களை தாட்டுங்க. ஐயா, தேவ சத்தம் நீ கேட்க, தேவ எதுக்கெல்லாம் உதவி செய்யும். மகனே என்னிடத்தில் ஏறி வா, ஆண்டவர் ஏறி வான்னு சொல்லிட்டாருங்க. யார? யோவான. நான் ஏறி போறேன். நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே, நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப். எல்லாருக்கும் ஆசை, இப்படி கண்ணை மூடி பரலோகம் போகணும் அப்படின்னு. யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா? யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா? பரலோகத்துக்கு போகணும். கண்ணிமை பொழுதுலே ஜீசஸ், ஓ பரலோகம், என் பொண்டாட்டி பூமியில் கலட்டி விடணும். மிகவும் நெருக்கப்படுகிறேன். ஆனா அதுக்காக ஆண்டு பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஐயா, நீங்க சுதந்திரிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க பூமியை பரலோகமா மாற்றுவதான் என் தேவ சித்தம். கரங்களை தட்டி சொல்லிக்கிட்டே போல. தேவ சத்தம் கேட்டு சுதந்திரிக்கிறதுக்கு நான் வழியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாழ்க்கையில முன்னேற, கோடீஸ்வரர்களாக சாதிக்க, இந்த பூமியில் நீங்க இடங்களெல்லாம் வாங்கணும். அக்கா எவனையாவது ஆட்டை போட்டு அண்ணன் தம்பியை ஏமாத்தி அதை மறுபடி என் குடும்பத்தில் மறுபடி பங்கு வைக்கணும். அதான் அவன் எதிர்பார்த்தது வரணுமா. முதல்ல பங்கு வைப்பாங்க, அப்புறம் எல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னு. வேற ஒன்று விலை ஏறிடும். ஐசக் பாஸ்டருக்கு வந்து இடம் மாத்திரம் விலை ஏறும். உடனே இந்த இவன் என்னல ஊருக்கு வெளியில கேட்குறான், இது தேவாவி காடை தான் எனக்கு காமிச்சார். அது எனக்கு அதான் வேணும். எல்லாம் அந்த சிட்டி எனக்கு காடை கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்தாப்புலையும் பங்கு வச்சேன் 1 வருஷம் கழிச்சு. அப்பவும் என்ன வேணும்? காடு தான் வேணும். இவனு சிட்டி. வர 3வது தடவை தான் கண்டுபிடிச்சா முட்டை. இப்போ உள்ளே ஐசக்கு சொன்னது வந்து எது? தீர்க்க தரிசன பார்வை. இல்லை, அதுதான்ல கூடுது, அதுதான் வேணும். நான் வச்சு தொலைங்க. ஆனால் எனக்கு தெரியும், யோசேப்புக்கு 10 பேரை தாண்டி, சேஷ்ட புத்திர பாகம் தாண்டி, எகிப்தின் எத்தியோப்பியின் வர்த்தக லாபம் உன்னிடமாய் தாண்டி வரும். ஃபர்ஸ்ட் நீங்க சுதந்திரிக்க தேவ சத்தம் கேட்க. சென்னை பக்கம் விழுப்புரத்தில் ஒரு தேவ பிள்ளை காலையில் எழுந்துச்சு நல்ல ஜோம் பண்ணி. அதனால தான் சொல்கிறேன், காலையில் ஜோம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறது. இங்கே வந்து ஃபோன் பண்ணாத பாலாஜி, ஃபோன் ஆஃப் பண்ணு, கவனி. ஒரு கடையை கொடுத்துருக்காரு பாலாஜிக்கு. நான் போய் ஜோம் பண்ண சந்தோஷ். ஆனால் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டானா, கடை வந்துட்டா இன்னும் அதிகமாக தேடு. இன்னும் கொஞ்சம் தேடினாலே கொஞ்சம் ஆசீர்வாதம் வருத. இன்னும் நீ தேடுனா கோடீஸ்வரர்களாய் நீ வாழ்ந்துட மாட்டியா. எல்லாரும் எனக்கு ஆசை, நீங்கள் என்னை விட பெரிய ஆள் ஆகணும். அப்படிதான் அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நான் பெரிய ஆள் ஆகிட்டே இருப்பேன். அது வேற. ஏன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டுள்ள என்று ஆசீர்வதியுங்கள். விழுப்புரம் பக்கம் காலையில் நல்லா ஜோம் பண்ணிட்டு அப்படியே 2 வீலர் எடுத்துட்டு அப்படியே போவார். யாரையா புரோக்கரை கூப்பிட்டுட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே ஆண்டவர் திடீர்னு இந்த இடத்த வாங்க அப்படிம்பார். அதை வாங்குவார். அப்படி அதை விற்பார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் அப்படியே இந்த திருவண்ணாமலை அந்த பக்கம்தான் போய்க்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, ஏக்கர் 1 லட்சம், 40 ஏக்கர். ஆண்டவர் சொன்ன இதை வாங்கு. 40 ஏக்கரை 1 லட்சம் வீதம், 40 லட்சத்துக்கு வாங்கிட்டார். வாங்கி நான் சொல்லும்போது வைப்போம், சும்மா இரு, அதை அப்படியே விட்டுட்டார். 10 வருஷம் ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட மினிஸ்டரு சுற்றிலும் கிட்டத்தட்ட 50 ஏக்கரை 250 ஏக்கரை தான் வாங்கிட்டான். இந்த 250 ஏக்கருக்கும் பாதை எது தெரியுமா? இந்த 40 ஏக்கர். ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், புரோக்கர், ஐயா மினிஸ்டர் சுற்றிலும் இடத்த வாங்கிட்டான், உங்கள் இடம் தான் இந்த 250 ஏக்கருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட போகிறான், உங்கள் இடம்தான் பாதை, நீங்கள் என்ன விலை சொன்னாலும் அவன் வாங்குவான், அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல். இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், என்ன விலை சொல்ல.
ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கின் ஆசீர்வாதம் தான். 40 லட்சத்துக்கு நீ வாங்கினல்ல, 100 மடங்கு எவ்வளவு? 40 கோடி. அவங்க வந்துட்டாங்களா? இவர் சொன்னாரா, இப்போ இடம் கொடுக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தேவையும் இல்லை. அது என்னைக்கு 40 பயம், உள்ள பயம், விலை சொல்லவா வேண்டாமா? 40 கோடி வந்தால் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொன்னீங்க? 40 கோடி வந்தால் கொடுக்கலான் இருக்கேன். அது குறைஞ்சு ஏன்னா ஈசாக்குன்னு விலையும் ஆண்டவர் சொல்லுவார் பைபிள்ல இருந்து. 40 லட்சம் வாங்கியிருக்காரு, 4 கோடி இன்னும் 10 மடங்கு. ஈசாக்கு 100 மடங்குன்னா 40 கோடி. கொடுக்கலங்க, 40 கோடி வந்தால் கொடுக்கலான் இருக்கேன்னு முழுங்கி போய் 40 கோடி தானே. எப்பா கார்ல இருந்து பணத்தை எடுத்து 40 கோடி உடனே செட்டில்மெண்ட். இதான் ஈசாக்கை 100 மடங்கு இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ, யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையெல்லாம் நீரே, யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையெல்லாம். ஐயா, முதலாவது you must hear the voice of God. தேவன் அழகா மெல்லிய குரல்ல பேசுற, பலத்தை காட்டு ஃபுல்லாக வந்துச்சு. எலியா அப்படியே அமைதலாம். இவனே டென்ஷன், இவனுக்கு ஒரு டென்ஷன். நம்மளே கண்ணி வெடி, நமக்கே ஒரு கண்ணி வெடி. தேவ சத்தம் மெல்லிய குரல்ல, எலியாவே உனக்கு இங்கு என்ன? தேவ சத்தம் அழகா. எல்லாம் பக்கத்தை சொல்லுங்க. தேவன் பேசுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார். புரியுதா? உங்க கண்ணீர் வந்தாலே அழாதேன்னு சொல்ல அவர் ஆயத்தமா இருக்கார். நாயனூர் கண்ணில் வந்த உடனே அவர் அழாதேன்னு சொல்ல ரெடி ஆயிட்டார். மார்த்தாள் மரியாள் அழுத உடனே அவரும் அழுதுட்டார். அவர் கண்ணில் அப்படியே குளம் மாரி அப்படியே தண்ணி நிற்கி. தெரியுமா ஜீசஸ் கண்ணில்? நீங்கள் அழுதா அவர் கண்ணில் தண்ணி நிற்கும் தெரியுமா? இயேசு கண்ணீர் விட்டார். அழுகிற உடனே அவர் அழுதா. அவர்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு வார்த்தை கேட்டால் என்ன குறைஞ்சா போச்சு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய, நான் எப்படி இடம் வாங்கணும், எப்படி சுதந்திரிக்கணும்? பாஸ்டர் ஐசக் சொல்றாரா, இது உண்மையா பொய்யா? பண ஆசையில் அவர் பேசுறாரா? இல்லை இல்லை இல்லை, பூமியில நீ நல்லா இருக்கும். ஏன்னா ஆபிரகாம் அப்படிதான் வாழ்ந்தான், ஈசாக் அப்படிதான் வாழ்ந்தான், யாக்கோபு அப்படிதான். நீர் எங்களுக்குள்ளே மகாபிரபு. யூ ஆர் த பிரின்ஸ் அமங் அஸ். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. நீர் எங்களுக்குள்ள இளவரசர். ரெண்டாவது, ஐயா, நீங்கள் ஆசீர்வாதத்தை இல்லாட்டி இடங்களை, நிலப்புலன்களை சுதந்திரம் என்றால் என்ன? கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும். வேற இடத்தை மாத்திரம் சொல்லல. வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், லேவியருக்கு கர்த்தரே சுதந்திரம். கர்த்தர் என் பங்கும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தருக்கு யார் சொத்து தெரியுமா? நம்ம தான் சொத்து. இஸ்ரவேல் வீட்டாரே அவருடைய சுதந்திரம். நீங்களே என் சொத்து. தேவன்ட்ட கேட்டா யார் சொத்து? உண்மையா அப்பா அம்மாவை பார்த்து கேட்டா யார் சொத்துன்னா, என் பிள்ளைகள் தாங்க எனக்கு சொத்து. வேற என்னங்க வேணும்? என் சொத்து கூட போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். எத்தனை பேர் சொத்தை வித்து பிள்ளைய காப்பாத்துறாங்க தெரியுமா? என்னென்ன பிரச்சனைகள், எத்தனை லட்சம், எத்தனை கோடி. சில ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்பா போன் மேரோ ரத்தம், எலும்புக்குள்ள ரத்தம் இல்லையா, எத்தனையோ லட்சங்கள் செலவழிக்கிறாங்க. ரெண்டாவது கவனிங்க, ரூத்து 2ஆம் அதிகாரம் 1:4 பார்த்தீங்கன்னா, மிகுந்த ஆஸ்திகாரனாகிய போவாஸ். ஐயா சத்தமா சொல்லுங்களேன் எல்லாம். ரிஜாய்ஸ் அசம்பிளி குடும்பம் மிகுந்த ஆஸ்திகாரனாக ஆக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? நல்ல ஒரு கையை தட்டு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் தங்கும், கர்த்தருக்கு பயந்து நடந்தா. ஆனால் போவாசை பத்தி போட்டிருக்கு, மிகுந்த ஆஸ்திகாரன். மிகுந்த ஆஸ்திகாரன், மிகுதியான மீன் அப்படின்னா என்னார்மஸ், கவுண்ட்லெஸ்.
மிகுந்த ஆஸ்திக்காரனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயா, அந்த யானைமலைக்கு பின்னால 18 ஏக்கரு, ஆமாம் ஏன் இடம் தான். இந்த நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு 38 ஏக்கரு, அது ஏன் இடம் தான். இந்த பசுமலைக்கு 48 ஏக்கரு, ஆமாம் அதுவும் ஏன் இடம் தான். அவ்வளோதானே, அவ்வளோதான். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் பண்ணைக்கு பின்னால் ஒரு 118, ஆமாம் அது ஏன் இடம் தான். இப்போ மேகமலை எஸ்டேட்டில் அந்த கெஸ்ட் ஹவுஸு, ஆமாம் 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 அதுவும் என் ஒய்ஃப் பேரில் தான் இருக்குது. அப்போ இங்கே இந்த கன்னிவாடி பக்கம் உள்ள தென்னந்தோப்பு 118 ஏக்கரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு குத்தகைக்கு விட்டுருக்கீங்களே, ஆமாம் 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 அது எங்கள் மாமியார் பேரில் வச்சுருக்கேன். பினாமி சொத்தை, பினாமி இல்லை எங்கள் மாமியார் சொத்து தான், நீங்கள் தான் பணம், நான் தான் பணம் கொடுத்தேன். மிகுந்த ஆஸ்திக்காரன். இப்போ நம்ம ஆட்களை கேட்டால், ஆமாம் அங்கே 18,000 கொடுக்கணும், இங்கே 22, இது 2 வட்டி, அவன்கிட்ட 3 வட்டி, இங்கே அது நம்ம சர்ச்சுக்குள்ளே தான், அவங்க வட்டிலாம் கிடையாது, கைமாத்து கடை. நல்ல கவனிங்க. மிகுந்த ஆஸ்திக்காரனா எப்படின்னா, ஐயா உங்க ஹார்ட். நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமீன் அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமம் அப்படி சொல்ல, ஆமீன். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? The Lord be with you. And they answered him, the Lord bless thee, pastor. வேலைக்காரங்களே உண்மை ஆசீர்வதிப்பாராகன்னா, அப்ப இவன் ஜனங்கள் மேல என்ன சொல்லிக்கிட்டே இருந்திருக்கணும்? ஆசீர்வாதத்தை அறுக்காம எதை விதைச்சிருக்கான் ஜனங்கள் மேல? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? டெய்லி எல்லார் பேச்சியாக்கா பேர்ல இருந்து எல்லார் பேரையும் சொல்லி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா ஒரு வில்லுப்பாட்டை தான் இழுங்களா ஐயா. சொல்லுங்க, நீங்க என்னைய பார்த்து சொல்லுங்க. அவர் உங்களை இதுதான் நடந்துச்சு. காலையில வருவேன், ஜனங்களை பேரை வேலைக்காரங்க எல்லார் பேரையும் சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு வந்துடுவான். போவாஸ் வந்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமீன். அவர் உங்களை மிகுந்த ஆசைக்காரனா இருப்பது எப்படின்னா, ஐயா உங்க ஹார்ட் யாருக்காவது, எனக்கு என் ஹார்ட் எப்படின்னா, யாருக்காவது ஒரு 2 வீலர் வாங்கிட்டாங்க, காரை வாங்கிட்டாங்க, ஒரு புள்ள பிறந்துட்டு, ஒரு பங்களா கட்டிட்டு, ஒரு பிளாட்டை வாங்கிட்டு, பத்திராவிசு கூப்பிட்டாங்க அப்படின்னா சந்தோஷம்னா சந்தோஷம் எனக்கே கட்டினது போல. இதுதான் என் இருதயம். கரங்களா தாட்டேன். மிகுந்த ஆஸ்திக்காரனாய் நீங்க சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்க ஹார்ட், ஒரு நல்ல காரியம் யாருக்காவது நடந்தா சந்தோஷம். நம்ம பிள்ளை ஐஏஎஸ் ஆயிட்டா, நம்ம பிள்ளை ஐபிஎஸ் ஆயிட்டா, நம்ம பிள்ளை ஐநா சபைக்கு போயிட்டா, நம்ம பிள்ளை ஒலிம்பிக்ல பிரைஸ் வாங்கிட்டா, கோல்டு மெடல் வாங்கிட்டா, உங்க சபையில சாதிச்சவங்க யாராவது இருக்கா? நான் சொன்னேன், ஒரு மகா இருக்கா, நாச்சியார் இருக்கா, ஒரு 20-30 மெடல் வாங்கியிருக்கா. இயேசு விடுவிக்கிறார்ல வந்து பேட்டியெல்லாம் எடுத்து அந்த பிள்ளை ஒரே அழுக. கடைசியாக உங்க சீக்கிரட் என்ன? நான் கர்த்தரை தேடினேன், ஏன்னா எங்களுடைய தாய் தகப்பன் எங்களை கர்த்தர்கிட்ட சரியா நடத்தினதுனால கர்த்தரை நாங்க பிடிச்சுக்கிட்டோம். கரங்களா தாட்டங்க. அங்கிருந்து ஃபோன் பண்ணாங்க, இயேசு விடுவிக்கிறார் பாஸ்டர், ஒரு நாள் சந்தோஷம், உங்களை குறித்து நல்ல சாட்சி, ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுல நீங்க சூப்பரான ஆளாம, ஜனங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க. உண்மையில எனக்கு வேற என்ன சந்தோஷம். மிகுந்த ஆஸ்திக்காரன் எப்படி போவாஸ் ஆனான்? அவனுடைய ஹார்ட் எல்லாம் ஜனங்கள் நல்லா இருக்கும், ஜனங்கள் ஆசீர்வாதம். உங்க இருதயம் மிகுந்த ஆஸ்திக்காரனா எப்படி? யார் வாழ்க்கையில நல்ல காரியம் நடந்தாலும் சந்தோஷப்படும். இதுதான் சீக்கிரம். முதலாவது தேவ சத்தம் கேட்கணும். 2வது, எப்ப டீ இன்னும் வரலையா ராஜா, டைம் என்னாச்சு, 11 ஆக போதோ, ஆயிட்டோ,
நான் முடிச்சிடறேன், டீ வர்ற வரைக்கும் 3 நிமிஷம் தான். 3வது, விசுவாசத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆபிரகாம். 4:13 போட்டிருக்கு, அன்றியும் ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் நியாய பிரமாணத்தினால் உண்டாகாமல் விசுவாசத்தினால் உண்டாகும், நீதினால் உண்டாகுதுன்னு போட்டுட்டு 4:21 போட்டிருக்கு, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். எல்லாம் சொல்லுங்களேன், விசுவாசத்தில் எப்படி வல்லவர்களா மாறுது? ஐயா பைபிள்ல போட்டிருக்கு. சுதந்திரிப்பாங்கிறது நமக்கு கொடுத்த, எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரம் எனது பிறப்புரிமை. யார் சொன்னா? இயேசுவா? ஐயா இப்படி ஒவ்வொரு பக்தியெல்லாம் நம்மகிட்ட வேண்டாமியா. பால கங்காதர இயேசு, பால கங்காதர ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். அவரே சொல்றார், நீ சுதந்திரிப்பாய் பூமி அப்படின்னு. சுதந்திரமாகிய பலனை அவராலே பெறுவோம். அவரே நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் மீது ஏறி நடந்தார்கள், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர். கரங்களை தட்டுங்கயா, உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த மாசத்துல, இந்த பிப்ரவரி மாசத்துல சில செழிப்பான இடத்துல நிறுத்துவார். இயேசுவின் நாமத்தினால சபையை எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாம் கரங்களை வைத்து, எங்க பாஸ்டர் இந்த பிப்ரவரி மாசத்துல வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணுவாராக. பணமே வா, 15 லட்சம் வா, இயேசுவின் நாமத்தினால். எனக்கு தெரியும் 53 வீடு 54 வீடு கட்டியிருக்காங்க நம்ம சர்ச்சில். இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வீடை நீங்க கட்டணும். 100 வீடுலாம் நீங்க வாங்கணும். ஏன்னா 100 வீடை பத்தி நான் பேசல ஐயா, என் நிமித்தம் 100 வீடை பத்தி மத்தேயுல ஆண்டவர் பேசி, என் நிமித்தம் எதையாவது நீ இழந்தா 100 எத்தனையா பேர் வீட்டு 100 வீடு பத்தி பேசினது கர்த்தர். அப்பார்ட்மெண்ட்டை பத்தி பேசினது கர்த்தர். இயேசு பேசியிருக்காரு தான் வாயினால். இப்ப இதை சொல்லி கொடுக்க இன்னைக்கு சபையில இல்ல, போதகர் இல்ல, எல்லாம் அங்க எங்க. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, நிஜம் பாக்கு அந்த நாள் இன்ப நாள். பாக்கி ஒருத்தர் கூட படிக்க மாட்டாங்க. அப்ப ஆசீர்வதிக்கிறது தேவ சித்தம் கேட்கணும். நான் சொல்லி பாயிண்ட் சொல்லி முடிஞ்சு. விசுவாசத்தினாலன்னா எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரிக்கிற வசனம் சொல்லுங்க. ஐயா இடங்களை பத்தி பைபிள்ல போட்டு, நாம் தேசத்திலே பலுகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இங்கே என்னிடத்துல ஒரு இடம் உண்டு. எனக்கு ஒரு கேவலம், என்னை போட்டு மனசை உடைச்ச ஒரு வசனம் என்னன்னா, பாருங்களேன், பிள்ளையெல்லாம் போட்டு கொல்லுறான், வாலிப பிள்ளைகளெல்லாம் ரேப் பண்றானுங்க, கெடுக்கிறாங்க, கொலை பண்றாங்க. நேபுசாரதான் பாபிலோனுடைய போர் சேவகன். நீங்க வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 25:11-12. 2 ராஜாக்கள் 25:11-12. நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜான் வசமாய் ஓடி வந்த விட்டவர்களையும் மற்ற ஜன கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் சிறைகளாக கொண்டு போனான். இது ரொம்ப கவனிங்க, 12ஆம் வசனம். தேசத்தில் ஏழையான சிலரை, ஐயா யாரு? பாபிலோன் சேனாபதி, ஈவு இரக்கம் இல்லாத பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சாருடைய படைத்தலைவன், பிள்ளைகளை பாறையில மோதி அடித்து கொன்றவன், கர்ப்பஸ்திரீகளை வயிறை கீறினவன் இந்த நேபுசாரதான். இவனுக்குள்ள புத்தி பாருங்க. இவன் தேசத்துல ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். பட் the captain of the guard left off the door of the poor of the land to be wine dressers and husbandmen. எனக்கு என்ன பெரிய கேள்வி, நேபுசாரதனே ஏழைகளை திராட்சை தோட்டக்காரனா பயிரிடும் குடிகளா மாற்ற கொடுமானால், ஐயா இரக்கமுள்ள நேபுசாரதனோட கோடி கோடி மடங்கு இரக்கமுள்ள இயேசு கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறுகளை உனக்கு தர வாக்கு பண்ணி இருக்கிறாரே. கை தட்டாது, இது கை தட்டா, இது கை தட்டா. எந்திரிச்சு நின்று கை தட்டி
ஒரு 2 500 தாளை கையில் கொண்டு கொடுத்துருக்க வேண்டாம், வாங்கிடுவேன். சந்தோஷத்தின் மிகுதினால டக்குன்னு மோதிரத்தை கழட்டி கொடுக்க வேண்டாம், பேச்சு கொடுத்துருவேன் பாஸ்டர், கொஞ்சம் டுபாக்கூரா இருக்கு. என்ன சொல்ல வரேன், நேபுசாரதான் பாபிலோனுடைய சேனாபதி. இவன் சில ஏழைகளை திராட்சை தோட்டக்காரரா பயிரிடும் குடிகளை மாற்றக்கூடிய புத்தி இவனுக்கே இருக்குன்னா, அவருடைய கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் கல்வாரி சிலுவிலே தரித்திரர் ஆனாரே. இப்போ இன்னும் 2 பாயிண்ட சொல்லி எல்லாரும் எழுந்திருப்போம், டைம் ஆயிடுச்சு. 4வது 5வது, ஐயா நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் மன்னிக்கிற இருதயம். சத்தமாக சொல்லுங்க. 2 பேரை சொல்ல முடியும் பைபிளில், ஒன்று ஏசா, இன்னொன்று யோசேப்பு. ஆண்டவரா இயேசு 3 பேரை சொல்லலாம். ஏசா யாக்கோபு மன்னித்ததுனால சேயீர் மலை தேசத்தை கொடுத்தார். யோசேப்பு சகோதரர்களை மன்னிச்சதுனால ரூபன் மூத்தவன்ட்ட உள்ள சேஷ்ட புத்திர பாகம் 11வது பிள்ளைக்கு வந்துச்சு. மன்னிச்சதுனால கூடுதலாக அப்பா கொடுக்கிறார். இயேசு மன்னிச்சதுனால ஜாதிகளை சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை நல்ல கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல அதிகமான இடம் யார் பேர்ல இருக்குன்னா, இயேசு பேர்ல பதிவு பண்ணப்பட்ட ரிஜிஸ்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கணக்கு பார்த்தா ஏசப்பாவுக்கு தான் இடம் கூட. நல்ல கரங்களை தாட்டு. காரணம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 5வதா சொல்லி முடிச்சிருந்தேன், சுகமாக்கப்பட்ட இருதயம், ஹீல்டு ஹார்ட். வார்த்தைகள், ஆண்டவரை என் ஹார்ட்டை என்னால் மறக்க முடியல, இவங்க பேசின வார்த்தையை, இவங்க பண்ண துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியல, மறக்க முடியல, என் ஹார்ட்டை ஹீல் பண்ணுங்க. யோசேப்பு என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார். 41-51 ஆதியாகமம் எடுக்க வேண்டாம் போட்டிருக்கு. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் பலுக பண்ணினார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஹார்ட் ஹீல் ஆகுது. எகிப்தை பார்வோனுக்காக கொண்டான். முழு தேசத்தையும் ஒரு மனுஷனுக்காக வாங்கினவன் யார் தெரியுமா? யோசேப். மேல கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தருக்கு நம்ம கொடுத்துடலாமா? வறண்ட நிலத்தை வனாந்திரத்தை நீ வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றினே, வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தை நீரூற்றை காட்டினே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன், கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன், என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே, யெகோவாயிரே பார்த்து கொள்வே, இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே, யெகோவாயிரே பார்த்து கொள்வே, யெகோவாயிரே என் தேவையாவும் சந்திப்பே, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன், கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன்,
நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து தெய்வம் நீரே, வனாந்திரத்தை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தை நீரோட்டை காட்டினே, வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தை நீரோட்டை காட்டினே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, வந்த தெய்வம் நீரே, என் தந்தை நீரே, நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சபையார் மாத்திரம் இதுவரை நடத்தினே, இதுவரை எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவ சத்தம் கேட்பேன். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற இருதயம் எனக்கு இருக்கிறது. விசுவாசிக்கிறேன், மன்னிக்கிறேன், சுகமாக்கப்பட்ட இருதயத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். ஜெபிப்போம். தகப்பனே, பரலோகத்தின் தேவனே, ஆவியானவரே,